கல்வாரிக்கு போகலாம் வாரே. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே. கடந்ததை கடவுள் நினைப்பதில்லை, கணக்குகள் பார்த்துமே கணிப்பதில்லை. கடந்ததை கடவுள் நினைப்பதில்லை, கணக்குகள் பார்த்துமே கணிப்பதில்லை. நடந்திடும் பாதையில் கூட வந்து, நடந்திடும் பாதையில் கூட வந்து தன்னலம் நாடுவாரே நினைத்து, தன்னலம் நாடுவாரே நினைத்து. அமைதியில் இறைவனை காணுவோம், அமர்ந்தே அவர் அன்பை கூடுவோம். அமைதியில் இறைவனை காணுவோம். ஓம். அன்பானவர்களே, எங்கே நாமத்தில் 2-3 பேர் கூடி இருக்கிறீர்கள், உங்கள் நடுவில் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின கடவுள். இந்த ஒவ்வொரு நாளும் இந்த அதிகாலை ஜெபத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் நிரம்புவதற்கு கடவுள் நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அதிசயங்களை செய்வேன் என்று, அதிசயங்களை காணுவா என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். அமைதியில் கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். நம்மால் சுமக்க முடியாத பல பாரங்கள் உண்டு. இந்த பாரங்களை ஆண்டவரிடத்தில் கொடுப்போம். பல நேரங்களில் இந்த பாடலில் வரிகள் அழகாக சொல்லுது, நம்மால் எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை நினைக்கிறோம். அதை நம்பி வாழ்ந்தது போதும், அவைகளை நம்முடைய ஆண்டவருடைய பாதத்தில் போடுவோம்னு இந்த பாடல் வரிகள் சொல்லுகிற விதமாய் கடந்ததை கடவுள் நினைப்பதில்லை, கணக்குகள் பார்த்து கணிப்பதில்லை. நம்ம நினைக்கிறோம் கர்த்தரை என்னுடைய எல்லா பழைய காரியங்களை ஞாபகம் வச்சுருக்க. அப்படி இல்லை. கடவுள் நம்ம நடக்கிற பாதையில் நம்ம கூட வந்து நம்முடைய நலம் விரும்புகிற ஒரு கடவுள். ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, கடந்த காலங்கள் முழுவதும் எங்களை கண்ணின்மணியை போல காத்தீரே. நாங்கள் செய்த பிழைகளை, குற்றங்களை நீர் நினைப்பதில்லை. ஆண்டவரே, அவைகளை எங்களை விட்டு அகற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே. நாங்கள் நடக்கிற இந்த பாதையில் உடைய பிரசன்னம் அனுதினமும் எங்கள் உடன் வந்து எங்களை நடத்தும்படியாக உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும். ஆண்டவரே, அற்புதங்களை, அதிசயங்களை காண பண்ணுகிற செய்தியை கேட்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உடைய நாமம் பெரியது, உடைய நாமம் அதிசயமானது. கர்த்தாவே, இந்த 40 நாட்கள் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொரு தேவைகளோடு, பாரத்தோடு, ஆண்டவரே நெடுநாள் ஆண்டவரே கர்த்தாவே உடைய உள்ளத்தின் இயக்கங்களோடு வரலாம். கர்த்தர் இந்த நாளிலே அற்புதங்களை, அதிசயங்களை காணும் பண்ணும்படியாய் உடைய சுமைகளை உடைய உள்ளத்திலிருந்து கடவுள் எடுத்து போடும்படியாய் ஒரு விசேஷித்த கிருபை, ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஒரு விசேஷித்த வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, கர்த்தர் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளாய் விசுவாசத்தோடு ஆண்டவரே நாங்கள் அதை பெற்றுக்கொள்கிறோம், எடுத்துக்கொள்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வீராக. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. அன்பானவர்களை, இப்பொழுதும் நாம் நடைபெற்ற இந்த ஈஸ்டர் கண்டாட்ட நிகழ்வில் ஒரு சிலர் முன்பாக வந்து இந்த ஆல்டர் காலில் ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. நான் அவர்களுடைய பெயர்களை எல்லாம் வாசிக்கிற யாராவது ஒருவர் அவர்களுக்காக சுருக்கமாக ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறேன். செல்வி அப்படின்னு சொல்கிறவங்க லெக் பெயினுக்காக அவங்க ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. எபினேசர் அவங்க வந்து குடும்பத்துக்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. தாம்பரத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பிரைட் அண்ட் டேவிட் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் மாற்றி போடணும்.
கடவுளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கான பாவ பழக்கங்களை மேற்கொள்வதற்கான ஆற்றலை தாருங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அதேமாதிரி ஜான் நிதிஷ் அவங்க கோல்டுனால கஷ்டப்படுறேன், கர்த்தர் அதில் சுகம் கொடுக்கணும்னு சொல்லி காலேஜில் இருக்கிற படிப்பு நல்ல முறையில் முடிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு புதிய இல்லத்திற்காக ரோஸ்மேரி அப்படின்றவங்க ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் எக்ஸாமில் அப்படின்னு சொல்லி ஆரி அவங்க கேட்டிருக்கிறாங்க. என்பராஜ் அவர்கள் ஆப்ரேஷனுக்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. ரெஜினா அவர்கள் ஆப்ரேஷனுக்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. ஆக இந்த காரியங்களை மனதில் வைத்து யாராவது ஒருவர் அந்த குடும்பங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நன்மைக்காக ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக அந்த நாளில் யாரெல்லாம் ஒப்பு கொடுத்துருக்குறாங்களோ அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். யாராவது ஒருவர் இந்த ஆல்டர் காலில் வந்து ஒப்பு கொடுத்துருக்குறவங்களுக்காக ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நடைபெற்ற அந்த ஒலி நாடகத்தில் ஜெபிக்க கேட்டக்கூடிய வாழ்வின் தேவைகளை சந்திக்க போகிறதுக்காய் ஒப்பு கொடுத்த ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சிக்க போகிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபை குடும்பங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் பெயர் வாசிக்கிற இந்த குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். இந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக, எதிர்காலத்திற்காக, அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட, இந்த குடும்பத்தினுடைய விடுதலை மீட்புக்காக ஜெபிப்போம். ரத்னாவதி, ரவீந்திரநாத், ரெபேக்கா, ரீனா நவநீதம், ரெவரண்ட் தேவகுமார் 5 குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். ரத்னாவதி, ரவீந்திரநாத், ரெபேக்கால், ரீனா நவநீதம், ரெவரண்ட் தேவகுமார் இந்த குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய திருச்சபை குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்தி காக்க போகிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
குருவை தொடரும் சீடர்களும் குரு போல மாறிடுவார். குருவை தொடரும் சீடர்களும் குரு போல மாறிடுவார். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் பாதையில் நடப்போம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூ. வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். உட்கார்வோம். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அத்தியாயம் வசனம் 21, 22 வாசிப்போம். மார்க்கு 1ஆம் அத்தியாயம் வசனம் 21, 22. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டுமாக இந்த காலை தியானத்திற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் இயேசு ஆண்டவருடைய பண்பு குணநலன்களை தியானிப்பதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்ட போதனைகளை அல்லது ஆண்டவருடைய போதனை என்கிற பண்பை நாம் தியானிக்க போகிறோம். இயேசு ஆண்டவருக்கு நிறைய பெயர்கள் திருமறையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு பெயர் அவர் ஒரு நல்ல போதகர். ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா குட் டீச்சர் இல்லையா. போதகம் என்பது ஒரு ஆசிரிய பணியை சார்ந்திருக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. பொதுவாக அவங்கள குரு, ரபி அல்லது ரபுனி என்று சொல்லி யூதர்கள் போதகர்களை அழைத்தார்கள். குறிப்பாக ஒரு ரபாய் உருவாகணும், ஒரு யூத ரபாய் உருவாகணும்னு சொன்னால் அவர் சிறு வயதிலிருந்து மற்றொரு ரபாய் கிட்ட அவர் மாணவராக சேர வேண்டும். அங்கே அவர் அதற்குரிய பாடத்திட்டங்களை எல்லாம் படித்து முடித்து யூத சட்டங்களை எல்லாம் படித்து முடித்த பிறகு தான் அவர் ஒரு ரபி என்று சொல்லி அழைக்கப்படுவார். ஆனால் ஏசாமி அந்த மாதிரி எங்கேயும் போய் படித்த மாதிரி நமக்கு பைபிளில் எந்த குறிப்புமே இல்லை. ஆனால் அப்படி ஒரு ரபியினிடத்தில் கல்வி பயிலாத அவரை ரபி என்று சொல்லி அழைத்தார்கள், போதகரே என்று சொல்லி அழைத்தார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து புதிய ஏற்பாட்டில் ஏறக்குறைய 45 முறை அவர் போதகர் என்று அழைக்கப்படுகின்றார். அவருக்கு அந்த ரபி என்கின்ற ரபா என்கிற ஒரு அரமேய பட்டம். இயேசு கிறிஸ்துவை 14 முறை அதை பயன்படுத்துவதாக புதிய ஏற்பாடு நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, உலகில் மிக சிறந்த போதனையாக நான் ஒன்றை சொல்லுவேன் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து செய்த மலைப்பிரசங்கம் என்று நமது தேசப்பிதா காந்தியடிகள் அவர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய போதனையை குறித்து சொல்லுகிறார்கள். ஆண்டவருடைய இந்த போதக பணியில் 3 பிரதானமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. 1 கற்பிக்கின்ற பணி, 2வது சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற பணி, 3வது வியாதிஸ்தர்களை குணமாக்குகிற பணி. இந்த போதக பணியோடு இணைந்து வருகின்ற இந்த பணிகள் இதுதான் மேலை நாட்டு மிஷனரிகள் நம்முடைய நாட்டுக்கு வரும்பொழுது அவர்கள் செய்தார்கள். கல்விக்கூடங்களை திறந்தார்கள், கற்பிக்கிற பணி செய்தார்கள், சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், கடவுளுடைய ராஜ்யத்தினுடைய விரிவாக்கத்தை அவர்கள் தொடர்ந்தார்கள். 3வது குணமாக்குகிற ஒரு பணி. ஆக இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையினுடைய வெளிப்பாடு தான் இந்த 3 திருப்பணிகள் என்று சொல்லுகிறார்கள். பல நேரங்களில் மக்கள் கூட்டம் அவரை போதகரே என்று அழைத்தது. மத்தேயு 8:19 சீடர்கள் அவரை போதகரே என்று அழைத்தார்கள். யோவான் 11:28 பரிசேயரும் ஏரோதியர்களும் கூட அவரை போதகரே என்று அழைத்தார்கள். மத்தேயு 22:16 சதுசேயர்கள் அப்படி அழைத்தார்கள். பொது இடங்களில் மத்தேயு 26:49 ஜனங்கள் எல்லாம் அவரை போதகர் என்று அழைத்தார்கள். இந்த போதக பணியை ஆண்டவர் எப்போ தொடங்கினார்? ஒருவேளை யோவான் சானகனால் திருமுழுக்கு பெற்ற பிறகு 30 ஆண்டில் அவருக்கு நல்ல அறிவு இருந்தது, ஞானம் இருந்தது, அப்படி போதிச்சார்னு சொன்னால் இல்லை.
எத்தனை வயசில் போதிக்க ஆரம்பித்தாராம்? 12 வயதிலேயே ஆண்டவர் எருசலேம் ஆலயத்துக்கு போகின்ற பொழுது இந்த போதக பணியை தொடங்கி அதை பார்த்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் இந்த பையனுக்கு எப்படி இவ்வளோ ஞானம் வந்தது என்கின்ற அளவுக்கு ஆண்டவருடைய போதக பணி வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இயேசு ஆண்டவருடைய இந்த போதக பணி என்பது அது சில அந்த மெத்தடை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அதாவது கேட்பவர் மனதில் பதிய வைக்கத்தக்கதான யுத்திகளை அவர் பயன்படுத்தினார். நம்ம கூட சிலர் பேசுகிறோம், சொற்பொழிவுகள்லாம் போவோம். சிலருடைய சொற்பொழிவு நம்ம மனசில் அப்படியே நிற்கும். சிலர் எப்படா முடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த சொற்பொழிவுகளை பார்க்குற சூழல் உண்டு. ஆண்டவர் பயன்படுத்தின அந்த டீச்சிங் மெத்தடு பார்த்திங்களா, முதலாவது மற்றவர்களை கவர்ந்து இழுக்கின்ற ஒரு போதக பணி. ரெண்டாவது, அவங்க எப்பவுமே அதை நினைவில் கொண்டிருக்க வேண்டிய அந்த வார்த்தைகளை சொல்லுகின்ற அவர் போதக பணியை செய்தார். மூன்றாவது, அவங்களுடைய சிந்தனையை தூண்டினார். அவர் சொல்லும் பொழுது அவங்க சிந்திக்கிற அளவுக்கு அவருடைய எண்ணங்கள் போனது. அதிகாரமிக்கவராக மார்க்கில் வாசிக்கிறோம் அவர் அந்த இருந்தது. ரெண்டாவது, கடினமான உபதேசம். சில இடங்களில் சொல்கிறோம், இவர் பேசுகிறதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம்னு சொல்லி சிலர் பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி இயேசு கிறிஸ்துனுடைய போதனையினுடைய இந்த டீச்சிங் மெத்தட் இருந்தது. அவர் அதில் பயன்படுத்தின யுத்திகள் அப்படின்னு சொன்னால், நிறைய இடங்களில் கவிதை நடைகளை ஆண்டவர் பயன்படுத்தினார். பழமொழிகளை ஆண்டவர் நிறைய சொன்னார். மிகைப்படுத்தி ஒரு விஷயத்தை அப்படியே மிகைப்படுத்தி அவங்களுக்கு ஆண்டவர் போதித்தார்னு சொல்கிறாங்க. உவமைகளை ஆண்டவர் அவர்களுக்கு உருவகம் உவமைகளை சொல்லி புதிர்களை சொல்லி ஆண்டவர் போதித்தார். சில இடங்களில் முரண்பாடுள்ள காரியங்களை சொல்லி அவர்களுக்கு ஆண்டவர் போதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக அவர் ஒரு நல்ல போதகர் என்று சொல்லுகிற பொழுது இந்த போதக பணியில் ஆசிரிய பணியாக சரி, ஒருவேளை நாம் சில இடங்களில் நம்ம மற்றவர்களுக்கு சில காரியங்களை சொல்லணும்னு சொன்னால் இப்படிப்பட்ட யுத்திகளை நாம் பயன்படுத்த அழைக்கப்படுகிறோம். அவர் ஒரு நல்ல போதகராக இருந்தார். ஜெபாலயத்திலும் பிரசங்கம் பண்ணார், அதே மாதிரி பட்டணங்கள்லேயும் பிரசங்கம் பண்ணார், கிராமங்கள்லேயும் பிரசங்கம் பண்ணார், சனகரிப் சங்கத்திலையும் அவர் பிரசங்கம் பண்ணார், படகுலையும் பிரசங்கம் பண்ணார், கடற்கரையிலும் பிரசங்கம் பண்ணார், அவர் மலையின் மேல் ஏறியும் பிரசங்கம் பண்ணார். ஆக அவர் போதிக்கிற பணிக்கு இந்த இடத்துல தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருந்தால் கூட ஆண்டவர் பிரசங்கம் பண்ணார். எங்க சொல்லுங்க? சமாரிய பெண் இல்லையா, கிணற்றடியில் தண்ணி முள்ள வராங்க. ஆனால் ஒரே ஒரு பெண் என்று சொல்லி கூட அப்படி ஆண்டவர் அவர்களுக்கும் ஆண்டவர் போதித்ததை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 5ஆம் அத்தியாயத்தில் திரளான கூட்டம் நிற்கும் பொழுது அவர்களுக்கு போதித்தார். இப்படி அவருடைய அந்த ஆடியன்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒருத்தர் இருந்தாலும் 2 பேர் இருந்தாலும் எவ்வளோ பேர் இருந்தாலும் அவர்களுக்கு போதிக்கின்ற போதக பணியை ஆண்டவர் செய்தார். நான் சொன்னேன், அவர் கவிதை நடையிலே ஆண்டவர் பிரசங்கித்தார் அப்படின்னு. மார்க் 4ஆம் அத்தியாயம் 22ஆம் வசனத்தில் மறைவானது கடவுளுக்குரியது, வெளிப்படுத்தப்படாத ரகசியம் இல்லை, வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்னு சொல்றார். இது ஒரு கவிதை நடை என்று சொல்லுகிறார்கள். அதே மாதிரி ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்படாமல் மனிதன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை என்று சொல்லி மார்க் 2:27 ஆண்டவர் சொல்றார். பழமொழிகளை ஆண்டவர் பயன்படுத்தினார். மத்தேயு 26:56 பார்த்தீங்கன்னா, வாளை எடுப்பவர்கள் யாரும் வாளாலேயே சாவாங்க. இப்போ கூட நம்ம அதை சொல்கிறோம், கத்தி எடுத்தவனுக்கு கத்தினால தான் சாவு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி மிகைப்படுத்துகிற போதனை தான். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. இது அவங்க மிகைப்படுத்தப்பட்ட ஒரு போதனை. பாருங்கள், அவங்க கண்ணை பிடுங்கி போடணுன்றது ஆண்டவருடைய நோக்கம் இல்லை. ஆனால் என்னன்னா, உன் கண் உன்னை பரலோகத்துக்கு போகிறதுக்கு தடையாக இருந்தால் அதை என்ன பண்ணிடு, அதை விட்டு எடுத்துரு அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி குருடர்களுக்கு வழிகாட்டி கொசுவை பிழிந்து ஒட்டகத்தை விழுங்குகிறீர்கள். பரிசேயரை சதுசேயரை பார்த்து சொல்லுவார் மத்தேயு 23:24, குருடன் எப்படி குருடனுக்கு வழிகாட்ட முடியும்? நீங்கள் கொசுவை பிழிந்து ஒட்டகத்தை விழுங்குறீங்க. இது கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்?
யோசிக்க தோணும். ரெண்டாவது, அது எப்படி ஒட்டகத்தை யாரும் விழுங்க முடியுமா? அப்போ என்ன சொல்கிறாருன்னா, பெரிய காரியங்களை விட்டுட்டு சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பெருசாக ஃபாலோ பண்ணுறீங்க, நியாயப்பிரமாணத்தையும் திரு சட்டங்களையும் அப்படின்னு சொல்கிறார். ஓமை பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யம் வயலில் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிற புதைகளுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லி மத்தேயு 13:44 ஓமைகளை பற்றி சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, நல்ல போதகம் என்பது அந்த கேட்கின்றவர்களை மனதிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். பொதுவாக இந்த ரபிகள் என்பவர்கள், குரு என்பவர்களை மாணவர்கள் தேடி போவாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய போதக பணி என்பது அவர் மக்களை தேடி போன போதகராக இருக்கின்றார். சீடர்களை தேடி போகின்ற போதகராக இருக்க சொல்லுவாங்க, சொல்கிறத தான் செய்வோம், செய்கிறத தான் சொல்லுவோன்னு சொல்லி இயேசு ஆண்டவர் எதை கற்பித்தாரோ அதை தன் வாழ்விலே நடைமுறைப்படுத்தினார். உதாரணமாக பாருங்கள், உங்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிறவன் அவன் எப்படி இருக்கணும்? தொண்டனாக இருக்கணும். அப்போ சீடர்களுடைய பாதங்களை ஆண்டவர் கழுவுகின்றார். தன் நண்பனுக்காக தன் ஜீவனை கொடுக்குற அன்பை காட்டிலும் பெரிய அன்பு ஒன்றுமில்லை அப்படின்னு சொன்னார். அது சிலுவையில் நம்ம எல்லாருக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய போதக பணியின் மையமாக 3 விஷயம் இருந்தது. ஒன்று மனதிற்கும், ரெண்டாவது கண்டிப்பு, மூன்றாவது அவங்களுக்கு உள்ள ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், உருமாற்றம். ஆண்டவருடைய சீடர்களாக அவரை பின்பற்றுவதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசிகளாக இருப்பதற்கு இந்த உலகத்தில் நிறைய பேர் ஆயத்தமாக வருவாங்க. ஏன்னா அவர் செய்கிற நன்மைகளை, அற்புதங்களை பார்க்குறவங்க கட்டாயம் ஆண்டவரை விசுவாசிப்பான். ஏசாமி கடவுள்ன்றது நம்மளுக்கு மட்டும் இல்லை, இந்துக்களுக்கு தெரியும், இஸ்லாமியருக்கு தெரியும். ஆனால் அவர் நம்மை சீடர்களாக அழைத்திருக்கிறார். சீடர்களாக அழைத்த அழைப்பு என்பது நாம் குருவை போல மாற வேண்டும். நிறைவாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு வாட்ச் காணாமல் போயிடுச்சு. வாத்தியார் என்ன பண்ணார், யார் எடுத்தது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாராம். யாருமே நான் எடுக்கலைன்னு சொன்னாங்க. ரைட், இப்போது நான் கண்ணு கட்டிடுறேன், அந்த வாட்சை எடுத்துவேன், அதை எடுத்துன்னு போய் அந்த பையன்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி வாத்தியார் எல்லார் கண்ணையும் கட்டிட்டார். அப்போது அந்த வாட்சை எடுத்த பையன் என்ன பண்ணான், எல்லார் கண்ணு கட்டிருந்தோன்னு எடுத்துன்னு போய் அந்த எடுத்த பையன்கிட்ட கொடுத்துட்டான். பிறகு ஒரு நாள் அந்த ஆசிரியரை அந்த மாணவர் பார்க்கிறார். அவன் பார்த்த உடனே போயிட்டு சொன்னான், ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, நான் தான் அந்த வாட்சை தரேன்னேன் அப்படின்னு சொல்லி. அப்போ சொன்னார், நீ எடுத்தன்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னார். அவர் சொல்கிறார், இல்லை நீங்கள் எல்லார் கண்ணையும் கட்ட சொன்னீங்க, நீங்கள் என்னை கட்டாயம் அன்றைக்கி பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த வாத்தியார் சொன்னாராம், எல்லார் கண்ணையும் கட்ட சொல்லிவிட்டு நானும் என்னுடைய கண்ணை என்ன பண்ணிட்டேன், கட்டிக்கினேன். நீ தான் அந்த வாட்சை தருணுன்னு சொல்லி எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்லி சொன்னாராம். நல்ல போதகம் என்பது அப்படி அவர்களுடைய கற்பித்தலிலே அவர்கள் கேட்கின்றவர்களுடைய மனதை மாற்றுகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். இயேசு ஆண்டவருடைய போதக பணியிலே மனதுருக்கம் இருந்தது, கண்டிப்பு இருந்தது, அவர்களுடைய வாழ்வை உருமாற்றுகின்ற ஒரு திருப்பணியாக இயேசுனுடைய போதனை அமைந்தது. இன்றைக்கும் குருவை தொடர்கின்ற சீடர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் குருவை போல மாற அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய போதனை நம்முடைய வாழ்வின் அழுக்கை அலசி பிழிகின்ற ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய அழுக்குகளை, அசுத்தங்களை அகற்றுகின்ற ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய வாழ்வை வளமாக்குகின்ற ஒன்றாக இருக்கிறது. நம்மை பார்த்து தான் ஆண்டவர் உப்பாக ஒளியாக உலகிற்கு இருங்கள் என்று சொன்னார். கடவுளை பின்பற்றுகிற, குருவை பின்பற்றுகிற நாம் ஒவ்வொரு நாளும் குருவை போல மாற அழைக்கப்படுகின்றோம். கடவுள் தாமே திருவார்த்தைகளை நமக்கென்று ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். கண்களை